காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த தமிழினத்திற்கு அவ்வப்போது ஒரு புரட்சியாளன் நாம் யார் என்று சொல்வதற்கு தோன்றுவது போல நாம் வாழும் சமகாலத்தில் நீயும் தமிழன் நானும் தமிழன், யார் இங்கு திராவிடன் என்ற கேள்வியை பொட்டில் அடித்தது போல கேட்டு நாட்டில் நடக்கின்ற அனைத்து அட்டூழியங்களையும் தட்டி கேட்டு சுட்டி காட்டி ஒவ்வொரு நாளும் தமிழ் இளம் தலைமுறையினரை சிந்தனையை தூண்டி சண்டி சிரிக்கும் அரசியலை பந்திக்கு கொண்டு வந்து சிந்திக்க வைக்கின்ற, எங்கிருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், பிரபாகரனின் செல்ல பிள்ளை அண்ணன் சீமானின் அருமை தம்பிகள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்தில் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆரோக்கிய மக்களே, இன்று தம்பி பேசினா இன்னைக்கு நடக்கிறது பூமியா சாமியா அப்படின்ற மாதிரி. அதில் எல்லா தம்பிகளும் சொன்னாங்க பூமி இருந்தால் தான் சாமி வரும், அப்படிங்கும் போது இங்கே பூமி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூமியை கொண்டாடினாலும் சாமியை கொண்டாடணுன்னாலும் இங்கே நமக்கு ஒரு சிந்தனை ஆற்றல், நாம் யாருன்னு தெரியணும். அப்போதான் நமக்கான சாமி எதுன்னு தெரியும், நமக்கான பூமி எதுன்னு தெரியும். இல்லாட்டி எதிராக காமின்னு போயிடும். அதை காமிக்கிற வேலையை அண்ணன் சீமான் தெளிவாக செய்கிறாங்க. அதனால்தான் பாருங்க, ஒரு மனிதனுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு ஆபத்து வருது, எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் தான் சரியான வழியில நடந்துகிட்டு இருக்கிறான். அதனாலதான் கூட இருக்கிறவன் துரோகம் செய்யறான், எட்டி இருக்கிறவன் வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இவன் தான் சரியா சொல்றான், அதுதான் காரணம். இங்க பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. நான் என்னோட இதழில் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதே வேற எந்த இதழ்லையும் போடுறது கிடையாதுங்க. இப்போ பாருங்க பாருங்க இங்க பாருங்க, மோடி அரசு பாத்தீங்களா, மோடி அரசு குரல் வலையை நெருக்கிதுங்க, பத்திரிகை சுதந்திரத்தை புடுங்குதுங்க அப்படின்றான் எல்லா புடிக்கையும் சேர்ந்து. ஆனா நேற்று மருத்துவக் கல்லூரியில 18, 19, 20வது வார்டு ஐசியு பிரிவு, அந்த பிரிவுல 1 மணி நேரம் மின்வெட்டு. அதை நான் என்ன தவிர வேறு எவனும் போடல, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன், விஷுவல் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது போல நடக்குது அப்படின்னு சொல்லி விஷுவல் எடுத்து கொடுத்தேன். ஆனா போடுறேன்னு சொன்ன யாரும் போடல. அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கான். இவன் மண்டையில மயிறு விழுந்தாலும் நரேந்திர மோடிங்கிறான், ஆனா தஞ்சாவூர்ல இருக்கிறவனை புடுங்கிறதுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் கேட்கறதுக்கோ எவனுக்கும் தகுதி இல்லை. அந்த தகுதியை வளர்த்து தான் நாம் தமிழர் பிள்ளைகள், அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்க நிக்கிறோம். எங்களை தவிர இந்த மண்ணில் நடக்கிற அட்டூழியங்களை யாராவது ஒருத்தன் பேச பார்ப்போம். 8 ஆண்டுகளுங்க இதே தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்கா 8 ஆண்டுகள் 8 கோடி ரூபாயில் நடந்துச்சு. அதுல போய் பாருங்க, யாராவது உங்க அக்கா தங்கச்சி இருந்தா அழைச்சிட்டு போங்க. மழை பெய்யுது, வலிக்கிட்டு விழுவுறான். அங்க குரங்குகள் இருந்துச்சு, அப்ப பார்த்தா மனிதர்கள் போனா. இப்ப மனித குரங்குகள் அந்த பூங்கா கட்டி இருக்கு, மனிதன் போய் வாழ முடியல. அங்க எல்லாருமே வலிக்கிட்டு விழுது, டைல்ஸ் தான் போட்டுருக்காங்க. 8 கோடி ரூபாய் ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லையே. கூட்டணியில இருக்கிற எவனும் கேட்கல, அவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்கல. இப்ப இருக்கிற அந்த அதிமுக இருந்துக்கு பாருங்க, இப்ப 5-6 கட்சி, அதுல ஒரு ஆளுங்க கேட்கலையே. அப்ப என்ன அர்த்தம்? சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் இந்த நாட்டில் வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க இருக்கு. அவன் தான் எல்லாத்தையும் கேட்கறான். பேருந்து நிலையம் கட்டுறான், அதுல 100 கோடி ரூபாய். என் அன்புக்கினிய உறவுகளே, தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டியா இருந்துச்சுங்க, அதுக்கு 1200 கோடி ரூபாய் செலவு. இங்க இருக்க ஜிப்ரா தியேட்டர் மேற்கொண்டு பூட்டி வச்சிருக்கான். எதுக்கு பூட்டி வச்சிருக்கானே தெரியல. இது யாருக்கா எடுத்து கொடுக்கலாம். டெம்பிள் டவர் பூட்டி வச்சிருக்கான், யாருக்கு எடுத்துனாலும் கொடுக்கலாம். ஆனா யாருக்கும் தரல. யாராவது ஒருத்தவங்க பேரை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் திராவிட கட்சி, அதான் திமுக, அண்ணா திமுக. பேரு தான் வேற வேற. என் அன்புக்கினிய உறவுகள், கடன் நடத்துறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லி காலி பண்ணாங்க? இந்த இடம் நீர்நிலை பொறும்போக்கு, இந்த இடத்துல நலப்பாதை வேணும் அப்படின்னு தானே சொல்லி இருக்க பர்மா பஜார் காலி பண்ணாங்க. இப்ப அதுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வாக்கு வேணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? மனிதனுக்கு முதல்ல வாக்கு வந்து சுத்தமா இருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான்? ஓட்டுக்கான வாக்கு தான் இங்க தேவை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவர்களோட சக மனிதனோட அந்த வாழ்வியலை கெடுக்கிறான். இங்க இருக்கிற பாருங்க, 1300 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா எங்க பிள்ளைகள்கிட்ட, அண்ணன் சீமான்கிட்ட நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கும் போது இன்னும் 1500 ஆண்டுகள் ஆனாலும் நாம் தமிழர் கட்சி தமிழர்களோட இந்த பூமியில எப்படி ஆட்சி அமைக்கிறோம், தஞ்சாவூர் சொர்க்க பூமியா இருந்திருக்கும் நாங்கள் காட்டியிருப்போம்.
ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? 1300 கோடி ரூபாயும் இந்த குரங்கு அப்பத்தை பங்கு போட்டாப்புல போட்டுக்கிட்டு அதிமுகவும் கேட்கல, என்னன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? பாரதிய ஜனதா என்ன கேட்டுக்கணுமா இல்லையா? காங்கிரஸ் கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கம்யூனிஸ்ட் கேட்டுக்கணுமா இல்லையா? நான் தான் புரட்சியாளன், நான் தான் சிவப்பு கொடின்னு சொல்றீல்ல, நீ கேட்டுக்கணும்ல. விவசாய சங்கத்துல நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆத்துக்கு 120 கோடி ரூபாய் இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க வெட்டாருக்கு 120 கோடி ரூபாய் தூர்வாரன்னு 2021 சொல்றான், 2022 சொல்றான், 2023 சொல்றான். இது வரைக்கும் 200 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டான். ஆனா ஆறு பள்ளிகரத்துல போய் திரும்பி பாருங்க, அப்படியே தான் இருக்கு. ஆனா யாரும் என்னன்னு கேட்கவே இல்லையே. ஆனா ஒரே ஒரு நம்ம முரசொலி மட்டும்தான் இது வரைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து போனதுல இந்த எம்பி மட்டும் தான் விவசாயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. வேற யாரும் பேசல. தொழில் வளர்க்கிறேன். என் அன்புக்குரிய உணவுகளே, தஞ்சாவூர்ல எதுங்க தொழில்? தமிழனுக்கு எது தொழில்? தமிழனோட மரபு தொழில், தமிழனுக்கான வாழ்வியல் விவசாயம். அந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காக தொழிற்சாலை கொண்டாடுன்னு சொல்லி அருமை தலைவர் டிஆர் பாலோட மகன் சொல்றாரு. அப்போ வயல்ல எல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னா, ஆத்துல எல்லாம் தண்ணி வந்துருச்சு, வெள்ளாமை பண்ணியாச்சுன்னா இந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யறான்? நான் தொழிற்சாலையை வளர்க்கணும்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் என் மக்கள் உணர்ந்துக்கணும். இந்த மண்ணில் யாருக்கான அரசியல் வேணும், நமக்கான அரசியல் வேணுமா, நம் தலைமுறைக்கான அரசியல் வேணுமா அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டா நீங்கள எங்க வருவீங்கன்னு பாத்தியா? உறுதியாக நாம் தமிழர் கட்சியில வருவீங்க. பல பேர் இங்க துரோகியா இருந்து சொல்றான், நாம் தமிழர் கட்சி விட நான் எதுக்கு போனேன், நான் அந்த கட்சிக்கு போயிட்டேன், நான் இந்த கட்சிக்கு போயிட்டேன். நான் கேட்கிறேன், இதை விட உனக்கு எந்த இடத்துல சுதந்திரம் இருக்கு? இந்த இடத்தோட வேற எந்த இடத்துல சுதந்திரம் இருக்கு? இது வரைக்கும் எதிர்த்து பேச, ஒரு உரிமை குரலை எடுத்து சொல்ல இந்த மண்ணில் அண்ணன் சீமான தவிர வேற யாரும் சுதந்திரம் கொடுத்துருக்கான்? சுதந்திர நாட்டின் அடிமைகளா பல கட்சியில போய் நிக்கிறீங்க, நில்லுங்க. ஆனா ஓட்டு மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் போடுங்க. ஏன்னா என்ன மாதிரி பல பேரை அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவன் கேள்வி கேட்பான், அடுத்த கட்சிக்காரனையே அரைஞ்சி கேட்கிற மாதிரி கேட்கிறவன் தான் கட்சிக்காரன் தப்பு செஞ்சா செவில் அடிச்சு கேட்கிற மாதிரி கேட்பான். ஆனா அந்த துணிச்சலை இது வரைக்கும் இது இருக்கிற கட்சிகள் எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை, இனிமே கொடுக்க போறதும் இல்லை. இதனாச்சும் உணர்ந்துகிட்டே அன்புக்குரிய உறவுகள், இதுக்கப்புறம் நாச்சும் இனிமே நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க, அதுக்கு வாக்கு செலுத்துங்க. அது எங்களோட சின்னம், மைக்கு சின்னம். உறுதியாக நாங்கள் ஒளி வாங்கில ஓங்கி ஒழிப்போம் மக்களின் குறையில. என் அன்பு உறவுகள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அதுக்காக தான் இந்த கூட்டத்தில் நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.